நெக்ஸ்ட் நம்ம என்ன டீம் பத்தி பார்க்க போறோம்னா, ஆஸ் இந்த பட்ஜெட் சொன்னா பவர் ஹவுஸ். இந்த 10 டீம்ல பவர் ஹவுஸ். எவன் வந்தாலும் அடிப்பான்ற டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அந்த டீம் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த டீம் ஃபுல்லாவே ஒண்ணு கண்ண முன்னு அடிக்க தான் போறோம். சுத்துறது இல்ல, அடிக்க தான் போறோம். ஏன்னா சுத்துறதுனா போய் அவுட் ஆயிட்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல் அவுட்டா போயிட்டு ஒரு 200 மேல தான் எல்லா மேட்சும் அடிப்பாங்கன்னு தோணுது. ஸ்பின் ட்ராக்கா இருந்தாலுமே. ஸோ லெட்ஸ் சி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. அது மாதிரி நல்ல பைஸ் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து மார்க்கம் விட்டுட்டு மார்க்கம் பதிலாக இஷான் கிஷான். ஸோ இஷான் கிஷன் ப்ராக்டிஸ் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாத்துலையுமே அவங்க அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சுத்துறவங்களாம் மாட்டிப்பாங்க. அது ஒன்று இருக்கு. அவங்க ஒன்று சூப்பராக ஆடி குவாலிஃபை ஆயிடுவாங்க, டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணுறவங்க. அப்படி இல்லைன்னா எல்லா மேட்சும் ஆடி ஆடி எல்லாம் ஒரு 2 3 6 அடிச்சு அவுட் ஆகிற இந்த ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா ஆடுவாங்க. சூப்பராக எல்லா மேட்சுமே இப்போ அந்த 200 அபோவ் ஸ்கோர் வந்துடும் மோஸ்டா அப்படின்னு தோணுது. அவங்க ஸ்குவாடை பற்றி பார்த்தோம்னா, தே ஹாவ் அதர்வா டைடே, ஹெட், அபினவ் மனோகர், சச்சின் பேபி, அனிகேத் வர்மா, நிதிஷ் குமார் ரெட்டி, கமிண்டோ மெண்டேஸ், வியான் மல்டர், கிளாசன், இஷான் கிஷான், ஜீஷன் அன்சாரி, பேட் கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர், சிமர்ஜித் சிங், ஈஷன் மலிங்கா, ஜாம்பா அண்ட் உனட்கட். நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங்கே இருக்கு. அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு பொறுமையானாலுமே எனக்கு 180 அடிச்சிருவாங்க. ஸோ மட்டமாக ஆடினாங்கன்னா எனக்கே கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சூப்பராக ஆடுவாங்க தோணுது. ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனாக பார்த்தீங்கன்னா ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், பேட் கமின்ஸ், அபினவ் மனோகர், வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ பவுலிங் போகிற டீம்லாம் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்களை எப்படி கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு அந்த ஸ்பின்ல இவங்க விழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பின் ட்ராக்ஸ்ல சில பேர் நேரி போய் அவுட் ஆகலாம். ஸோ நிறைய அந்த பிரச்சனைகள் இருக்கு. அதான் சொன்னேன்ல, ஒன்று சூப்பராக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல அவங்களுக்கு என்ன ஒரே பிரச்சனை வரும்னா, சொன்ன மாதிரி அங்க யாருமே ஆங்கர் பண்ணி ஆடுறவங்க கிடையாது. இப்போ ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாருமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஆங்கர் பண்ணி எங்க சச்சின் பேபி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. எந்த அந்த சச்சின் பேபி யூஸ் பண்ணலாம் நடுவில், இல்லை எங்கன்னா அந்த ஃபிட்டாக வர நம்பர் 4 நம்பர் 5. ஏன்னா அவர் கொஞ்சம் கேரளாவில் சூப்பராக பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் சீசன். ஸோ சச்சின் பேபி கமிண்டோ மெண்டிஸ் 2 பேருமே எப்படின்னா ரொட்டேட் ஒரு பக்கம் ஆங்கர் பண்ணி ஆடுறவங்க. யார் எதாவது ஈஸி விக்கெட் வந்துருச்சுன்னா, இல்லை ஒரு 4 விக்கெட் இல்லை 3 விக்கெட் பவர் பிளேக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ லெட்ஸ் சி அவங்க என்ன பண்ண போறாங்க. அதுவே ஸ்பின் போன தடவை ஸ்பின் அவங்களுக்கு ரொம்ப லேக் ஆச்சு. பட் இந்த தடவை ராகுல் சஹர் அண்ட் ஜாம்பா எடுத்திருக்காங்க. ஸோ ஜாம்பா கண்டிப்பா விளையாடுவார். ராகுல் சஹர், ஜாம்பா 2 பேருமே லெக் ஸ்பின்னராக இருந்தாலுமே ராகுல் சஹருக்கு விக்கெட்ஸ் இல்லை பெருசா. பட் ஜாம்பா இஸ் விக்கெட் டேக். கண்டிப்பா 4 ஓவர்ல ஒரு 35 ரனுக்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஸோ ஹைதராபாத் கிரௌண்ட் பாட்டா கிரௌண்டா இருக்க போகுது. ஸோ ஹைதராபாத் அந்த 7 மேட்ச் பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ வெளில அவங்க போறதை பத்தி யோசிப்பாங்க. ஹைதராபாத்லேயே விக்கெட் எடுத்துறாங்கன்னா பெரிய ஆள் தான். ஏன்னா மோஸ்ட் அங்கே டேர்ன் எதுவுமே இருக்காது நினைக்கிறேன். பாட்டா விக்கெட் ஃபுல் பேட்டிங் விக்கெட் கொடுத்து நீங்க 200 அடிங்க, நாங்க 200 அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் அவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பத்தி பார்த்தோம்னா, அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இஷான் கிஷன் அட் நம்பர் 3. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஷமி, ராகுல் சஹர், ஜாம்பா. பாருங்களேன், இதில் இம்பாக்ட் பிளேயராக கூட அவங்க நடுவில் நான் சொன்ன மாதிரி சச்சின் பேபி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வேணும்னா சிமர்ஜித் சிங் இருக்காரு. ஸோ உன்னட்கட் வேணாம், சிமர்ஜித் சிங்கே. ஸோ சிமர்ஜித் சிங்கே நல்லா போட்டு போன தடவை 2 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா சிஎஸ்கேக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ஃபாஸ்ட் பவுலிங் பாருங்க, கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல் 3 பேருமே விக்கெட் டேக்கர்ஸ். ஷமி ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஹர்ஷல் பட்டேல் சொல்லவே தேவையில்ல. 50 ரன் 60 ரன் போனாலுமே அந்த 3 விக்கெட் காலம்ல வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு அந்த ஸ்லோ டெலிவரிஸ் போட்டு எடுத்துருவாரா இப்படி இருக்காருன்னு தெரியல. ஸோ கமின்ஸுமே வந்து ஸ்டார்டிங்ல அவருக்கு அந்த பேஸ் பார்க்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு 2 3 மேட்ச் கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக போனாலுமே அதுக்கப்புறம் அவருமே அந்த விக்கெட் டேக் ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இந்த வருஷம் போன வருஷம் அப்படி தான் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல விக்கெட் படல. ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக விக்கெட் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அண்ட் ஸ்பின் அட்டாக் ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஷனாக இருக்குன்னா பேட்டிங் அளவுக்கு டிஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு. ஸோ இதுவுமே அப்படிதான். ஸோ அவங்க எல்லாருமே நல்லா போட்டாங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களும் ரன் கொடுப்பாங்க. பட் ரன் கொடுத்தாலுமே அடிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஆடுவாங்கன்னு தோணுது. எனக்கு இவங்களோட ரேட்டிங் 10க்கு எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.5. 8.5 கொடுத்துட்டு கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இவங்களும் போவாங்க கண்டிப்பாக பிளே ஆஃப். நெக்ஸ்ட் என்ன டீம் பார்க்க போகிறோன்னா, நான் ரொம்ப 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 அவாய்ட் பண்ணுற டீமு. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்கான டீம். எனக்கு தெரிஞ்சு இப்போவே சொல்கிற இந்த டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடும். ஸோ டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபபிளாக. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பிளே ஆஃப் கண்டிப்பாக போயிடும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்லேயே நான் இவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட
கைண்ட் ஆஃப் ஸ்குவாட். ஸோ தே ஹாவ் யங் டேலண்ட்ஸ் அண்ட் போத் யங் டேலண்ட்ஸும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ அண்ட் புது கேப்டன் அக்ஷர் பட்டேல் கேப்டன் பண்ண போகிறார். ஸோ அது மட்டும் ஒரே பிரச்சனை, அவர் எப்படி பண்ண போகிறார், கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவருக்கு அவ்வளோவா. ஸோ அதனால என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் ஃபேஃப் அண்ட் கேஎல் இருக்காங்க, ஸோ பார்த்துப்பாங்க மோஸ்ட்டாக. அதே மாதிரி அவங்களோட பவுலர்ஸ் செகண்ட் திங், அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. பேஸ் பவுலிங்காக இருக்கட்டும், ஸ்பின் பவுலிங்காக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அங்கே அவங்களோட பெஸ்ட்டை காட்ட போகிறாங்க. பேட்டிங் மட்டும் சும்மா இல்லை, வேற லெவலில் இருக்காங்க பேட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்குவாட் சொல்லிடுறேன். ஸோ கேஎல் ராகுல், ஷேக் ஃபேசல் மெக்கர்க், கருண் நாயர், ஃபேஃப், டோனான் பெரேரா, அபிஷேக் போரல், கிறிஸ்டின் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அஷ்டோஷ் சர்மா, தர்ஷன் நல்கண்டே, விப்ராஜ் நிகம், அஜய் மண்டல், மன்வந்த் குமார், திரிபுரா விஜய், மாதவ் திவாரி, ஸ்டார்க், நட்டு, மோஹித், முகேஷ், சமீரா அண்ட் குல்தீப். ஃபர்ஸ்ட் என்னோட பவுலிங் பற்றி பேசலாம். ஸோ ஏன் பவுலிங்னா, தே ஹாவ் ஸ்டார்க், நட்ராஜன், முகேஷ் குமார், மோஹித் சர்மா, குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல். ஸோ இவங்க 6 பேரில் 5 பேர் மோஸ்ட்டாக ஆடுவாங்க. இம்பேக்ட் பிளேயரை வேணால் 6 பேருமே கூட ஆடலாம். ஸோ யோசிச்சு பாருங்களேன், 2 பேர் 2 ஸ்பின்னு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ 4 பேருமே விக்கெட் டேக்கிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ ஸ்டார்க் என்னதான் போன வச்சு அடி வாங்கினாலுமே எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பாக பிக் மேட்ச்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. கேகேஆருக்கு அந்த ஃபைனலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது இல்லாமல் அவங்க கிட்ட அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க. விப்ராஜ் நிகம், சரி, தர்ஷன் நால்கண்டே. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து விளையாடுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க பேட்டிங் பற்றி பார்த்தோம்னா அவங்க ரொம்ப டிபெண்ட்னு சொல்ல முடியாது. பட் ப்ரூக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் ப்ரூக் அழிக்கிட்டார். ஸோ ப்ரூக்கு பதிலாக அங்கே யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் அந்த ரிப்ளேஸ்மெண்ட் இன்னுமே அவங்க சொல்லல. ஸோ ப்ரூக் பதில் அந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கா. செகண்டே இப்போ ப்ரூக் ஆடாததுனால ப்ரூக்கு பேக்கப் எடுத்த ஃபேஃப் ஆட போகிறாரு. ஸோ ஃபேஃப் ஓப்பனிங் ஆடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ஓப்பனிங் ஆடணும். பட் கேஎல் அடாப்டிவ் எங்கே வச்சாலும் ஆடுவாருன்னு சொல்லிட்டு அவர் நம்பர் 4 ஆட வச்சுருக்காங்க. பட் கேஎல் ஓப்பனிங் ஆனால் அந்த ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் கேஎல் ஓப்பனிங் ஆட வைப்பேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அப்படி இல்லைன்னா தே ஹாவ் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இருக்காரு அண்ட் கருண் நாயர் பேக்கப்பாக செம்ம டொமஸ்டிக் சீசன் அவருக்கு. ஸோ கண்டிப்பாக பேக்கப் ஏதாவது ஒரு மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் அப்படி தான் வந்துட்டு போவார். இயர்லி விக்கெட்லாம் வந்தால் கருண் நாயர் வருவான்னு தோணுது. அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்காரு. ஃபினிஷிங்க்கு அஷ்டோஷ் சர்மா, ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அண்ட் சமீர் ரிஸ்வி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல இவ்வளோ பேக்கடாக இருக்குது. ஸோ ஆன் பேப்பரில் இருக்க சீன் சில டைம்ஸ் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொதப்பக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் கண்டிப்பாக போவாங்க. ஸோ என்னோட ப்ராப்பர் பிளேயிங் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் சொல்கிறதுல அந்த கேஎல் சேஞ்சஸ் மட்டும்தான். நான் கேஎல் ஓப்பனிங் இருக்கலான்னு இருக்கேன். ஸோ கேஎல் ஓப்பனிங் ஆனால் ஃபேஃப் நம்பர் 4 ஆடணும். இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர் ரன் போட்டு வச்சிருக்கேன். இல்லைனா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கும் ஃபேஃபும் ஆடிட்டு கேஎல் எனக்கு தெரிஞ்சு கேஎல் நம்பர் 4ல் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, என்னோட ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபேஃப் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஓப்பனிங். ஸோ நம்பர் 3ல போரல் சூப்பராக பண்ணியிருக்காரு பெங்காலுக்கு போன வருஷம் ஃபுல்லாக. அண்ட் கேஎல் அட் நம்பர் 4, அக்சார் அட் நம்பர் 5, ஸ்டப்ஸ் அட் நம்பர் 6 அண்ட் அஷ்டோஷ் சர்மா அட் நம்பர் 7, ஸ்டார்க் ஹூ கேன் பேட் லிட்டில் பிட் நம்பர் 8, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் நட்ராஜன். எப்படி இருக்கு இது இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் பாருங்க. இம்பாக்ட் பிளேயர் இந்த பவுலிங்க்கு வேணா மோஹித் சர்மா ஆட வைக்கலாம், பேட்டிங்க்கு வேணா சமீர் ரிஸ்வி, ஏர்லி விக்கெட் விழுந்தா அவங்க வந்து கருண் நாயர் ஆட வைக்கலாம். ஸோ இப்படி நிறைய விதத்துல இருக்கு. ஸோ இப்படி நிறைய இருக்கிறதுனால அவங்க என்ன என்ன எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் நிறைய சாய்ஸ் இருக்கு, நல்லது தானே. ஸோ தே ஹாவ் த ஓவரால் ஸ்டேஜஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. அவங்க டீமை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கன்சர்னாக எங்கே பார்க்குறேன், இந்த ஃபாரின் ஆல்ரவுண்டரில் எனக்கு தெரிஞ்சு ப்ரூக்கு பதிலாக ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் தான் நல்லாயிருக்கும். அப்படின்னா டிவால் பிரேவிஸ், பென் டக்கட் இந்த ஓப்பனிங்க்கு அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எப்படி போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சி அதை. ஸோ ஓவராலாக டெல்லிக்கு நான் எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பேன்னா 8.75 கொடுப்பேன் 10க்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஃபேவரட்ஸ் டு கோ டு பிளே ஆஃப் எனக்கு தெரிஞ்சு டெல்லி மட்டும்தான்.